வா, நல்ல தூக்கம். இடிவே கூடாது சாமி. டேய் டேய் ஆகவலி, என்னடா அலாரம் அடிக்குது பாரு, எந்திரடா டேய். டேய் இப்போ எந்திரிக்க போறியா என்னன்ற? அப்புறம் பாரு ஃபோன் ஓடிக்க வேண்டியது ஒரு. ஆமாம், இவங்க 2 பேர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பல்ல விலைக்கு துப்ப சொன்னால் முழுங்கிட்டு கண்ணாடியை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான். ஏய் மானங்கட்ட அரசு, அங்கே என்னடா கண்ணாடி கூட குடும்பம் எடுத்துட்டு இருக்கிற? சீக்கிரம் கிளம்புற, டைம் ஆச்சு. நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பல்ல விளக்க சொன்னால் விலைக்கு கொடுக்குற மாதிரி தைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, இவன் தான். மிஸ்டர் பிரவீன், நீங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக விளக்குனாலும் உங்கள் பல்லில் டிஃபால்ட்டாக இருக்கிற மஞ்சக்கரை அப்படியே தான் இருக்கும். சீக்கிரம் வரீங்களா? போலாமாடா? இவங்க 2 பேரும் இப்போ ஆஃபீஸ் தாங்க போகிறாங்க. வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. மந்த்லி 10,000 சம்பாதிக்கிறாங்க. அதில் 5,000 தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ மீதி 5,000 தேவையில்லாததுக்கு தான். ஐயோ, அப்போ வீட்டுக்கு? இந்த வயசில் சம்பாதிக்கிறதே பெருசு, இதில் வீட்டுக்கு வேறு கொடுக்கணுமா? அதெல்லாம் போடா, அதெல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ண தெரியும் முட்டா பசங்க செய்கிறது. சரி சரி, உனக்கு வண்டி வேறு ஓட்ட தெரியாது, மெதுவாக போ. இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அங்கே 2 பேர் பார்த்தீங்களே, அவங்களோட ஃப்ரெண்டு வித்யபிரகாஷ். எல்லாம் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. பாஸ்னோட கம்பெனி ஓனர்லாம் நினச்சிக்காதீங்க, பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணி இவரோட டைலாக்ஷன் நீங்களே பாருங்களேன். பாஸ் வாங்க 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 பாஸ். யோ, என்னையா இவ்வளோ நேரம்? போகலாம். ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க? ஆவுனா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறீங்க. வெறுப்பேத்தாமல் என்னன்னு சொல்லுங்கய்யா. சும்மா ஒரு ட்ரீட் விஷயமா பேசதான் பாஸ் கூப்பிட்டோம். கருமண்டா, லவ்வில் எவ்வளோ மாட்டிட்டானா? பாஸ், 3 நாள் மூடி வச்ச முட்டை பிரியாணி 4வது நாள் சாப்பிட சொல்லுங்கள். ஆனால் இந்த லவ்வுக்கு இவெல்லாம் போங்க பாஸ். நீங்கள் வேறு என்னதான் விஷயம்? இல்லை பாஸ், நம்ம பிரவீனுக்கு பிறந்தநாள் வருது, அதான் எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு. ஏன்யா, இது என்ன இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவா? ஒரு வீணா போனவன் பிறந்திருக்கான், அதை கையை கொடுத்து விஷ் பண்ணிட்டு போகிறத விட்டு போட்டு போயா போ. பாஸ் மொக்க போடாமல் விஷயத்துக்கு வாங்க பாஸ். ஒருத்தன் பிறந்தா 4 பேர்த்துக்காக நல்லது செய்யணியா? நீ என்ன பண்ண போகிற? ஆதரவில்லாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக நீங்கள் பண்ண வேண்டாமா? உருப்படியே அதை பண்ணுங்கப்பா. பாஸ், நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி பாம்பேயில் வேலைநாய்க்கிற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? வா, அவர் சரக்கடைக்கு ஐடியா கேட்டால் சமூக சேவை செய்யறதுக்குலாம் ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாரு. வா நம்ம போகலாம். ஓகே சொல்கிறேன் பாஸ். ஓகே, வில் இன்ஃபார்ம் யூ சூன். கம் டு தி ஸ்பாட். பார்ப்போம். என்ன பாஸ், என்னடா இருந்தாலும் இப்படி ஆயிட்டாரு? என்ன கஷ்டமோ. நிறுத்து. உன் வயசு என்ன? 23. டிவைடட் பை 7. டிவைடட் பை 7 இருப்பா, நான் கால்குலேட் எடுத்து பார்த்து சொல்கிறேன். யோ மாமா, இதுக்கெல்லாம் எதுக்கியா கால்குலேட்டர்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 3ன்னு சொல்லு. ஒரு கழுதைக்கு 3 வயசு போட்டாலும் 7 கழுத வயசாச்சு உனக்கு. உனக்கெல்லாம் ஒரு பர்த்டே, அதுக்கு ஒரு ட்ரீட்டு, அதுக்கு 5 பேர் ஆளுங்க. பாஸ், இதை நான் வன்முறையாக கண்டிக்கிறேன். டேய் அது வன்முறை இல்லைடா, அது வன்மை. அது தேங்க்ஸ் மச்சான். அதுவாக கண்டிக்கிறேன் பாஸ். பாருங்கள், இப்படி பேசி பேசி சின்ன பையன் மனசு எப்படி புண்படுதுன்னு பாருங்க. என்ன மச்சா தாடியே இல்லை? அதெல்லாம் விடுங்கப்பா, ஓஸில் சரக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். வந்தமா அடித்தமா போயிட்டே இருக்கணும். அடிச்சேண்ணா நீ எல்லாம் என்னமா கொடுத்தா 10 பாட்டில் பெனாயில கூட குடிப்ப.
அட விடுங்கய்யா, நீங்கள் போகிற மொக்கையில் அடித்து மப்பெல்லாம் இறங்கிட மாட்டேங்குது. ஃபேக்ட். மச்சான் உன் பர்த்டே எப்படா வருது? எனக்கு பிப்ரவரி 31. பிப்ரவரி 31. அது என்ன கிழமை? முட்டா பையன் 31 எங்கடா இருக்கு? உண்மையாலுமே முட்டா பையனாக தான் இருப்பான் போல இருக்குது. சரி மச்சான், டைம் ஆச்சு, கிளம்பலாம். இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் யானை வந்துச்சுன்னா அவள் குடிச்சாக்கலாம் இறங்கிடும். நான் பொறுப்பு கிடையாது. வாங்க கிளம்பலாம். உக்கார். என்ன மாமா? தேனைக்கும் சரக்கு ஊற்றுறோம். உக்கார். ஏன் மாமா என்னாச்சு? உக்கார். மாமா உனக்கு மப்பு அதிகம் ஆயிடுச்சு. மப்பு அதிகம் ஆயிடுச்சு. என்ன பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தா இப்படி என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமா? இப்போ கூட இது என்ஜாய்மெண்ட்டு தான். ஒரு நல்லது நீங்கள் பண்ணல. என்னவோ பாஸ். சரி மச்சான், டைம் ஆச்சு, நம்ம முன்னாடி கிளம்புவோம். மாமா யோ வரோம் பாஸ். பார்த்து போங்கப்பா, பார்த்து போங்க. ஏய் ஸ்டாண்டுப்பா. அவனுங்க மொபைல் ஸ்டாண்டு கூட எடுக்காம போறானுங்க பாரு. போன போட அவனுங்களுக்கு. விளங்கிரும். என்னடா பண்றானுங்க அவனுங்க? நம்பர் பிஸியா இருக்கு. என்ன மச்சான் பாஸ் பண்ணுறது? ஹலோ ஸ்டாண்டா? டேய் குளிடா. டேய் என்னடா ஆச்சு? ஐயோ ஏய் மச்சான் ப்ளீஸ்டா டேய், எந்திரடா, ரத்தம் வேற வருதுடா. டேய் பிரவீன் இருக்கியா? செத்துட்டியா? டேய் சொல்லுடா டேய். ஐயோ தெரியலையே, ஐயோ ரத்தம் வேற வருது. டேய் 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 எந்திரடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா, தலையெல்லாம் சுத்துது. டேய் டேய் எந்திரடா. அது பண்ணுறது ஏய் மச்சான் டேய். வி ஆர் ஸோ சாரி. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலையில் பலமாக அடிபட்டதுனால அவருக்கு கண் பார்வை போயிருச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பட் லக்கிலி ஒருத்தர் ஐ டொனேட் பண்ணியிருக்காரு. பதட்டப்படாதீங்க, எவ்ரி திங் வில் பி ஃபைன். எப்படியோங்க நம்ம பிரவீனுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மட்டும் இல்லாமல் எதுவுமே பட்டாத தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்க பட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நம்ம பாஸ் அன்னைக்கு சொன்னார் ஏதாவது நல்லது செய்யலான்னு. சரி விடுங்க, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சில்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு நல்லது செய்யணும்னு வித்யாபிரகாஷ் சொன்னப்போ இவங்க கிண்டல் பண்ணாங்கல்ல, இதே மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ணியிருந்தா இன்றைக்கி பிரவீனுக்கு யார் கண்ணு கொடுத்துருப்பா? நல்லதை நல்ல நாளில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க. நம்ம எப்போல்லாம் நல்லது செய்கிறோமோ அது எல்லாமே நல்ல நாள் தான். அதனால் இவங்க உணர்ந்தப்பவே இவங்க உடல் உணர்ப்பு எல்லாமே டொனேட் பண்ணிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக நல்ல விஷயம் செய்யலாம்.
ஆனால் இந்த நல்ல நாளெல்லாம் பார்க்காதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், பட் லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.